வாரத்தோட லாஸ்ட் நாள் இன்னைக்கு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 360 புள்ளி நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி மட்டும் தான் இன்னைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாங்க. மற்றபடி எல்லா இண்டெக்ஸும் இன்னைக்கு நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். ஐடிசி 52 வீக் லோவை தாண்டி இன்னும் கீழே போயிட்டே இருக்காங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். அதிக போனஸ் ஆனால் அதிக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஐஓசி ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக காட்ஃப்ரேம் பிலிப்ஸ் கம்பெனியை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 359 புள்ளி நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆனாங்க. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது 23,547 புள்ளியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5% நெகட்டிவ். எம்ஓ ஸ்மால் 250 1% நெகட்டிவ். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து நெகட்டிவ். ஆனால் காலையில் நிறைய இண்டெக்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. மதியம் போக போக அதுவும் இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு மேலே மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டவுன் ஆனிச்சு. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி வந்து டவுன் ஆகிருக்காங்க. எம்ஓ டிஃபென்ஸ் 1.81% நெகட்டிவ், சில்வர் 0.20% நெகட்டிவ், கோல்டு 0.30% நெகட்டிவ், ஆட்டோ 1% வந்து நெகட்டிவ். ஐடி மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து இருந்தாங்க. மிட் 150 பீஸ் 1.33% நெகட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கெனர்ஸ் டெக் மஹிந்திரா இருக்காங்க, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, நெஸ்லே இந்தியா, எல்என்டி இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் பவர் கிரிட், இண்டிகோ, ஓஎன்ஜிசி, மேக்ஸ் ஹெல்த் கேர், ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐஓசியை பற்றி பார்த்துடலாம். ஐஓசியை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஐஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் டீசல் வந்து போட்டிருப்போம். இவங்க இது மட்டும் கிடையாது, ரிஃபைனிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது குருடாயில் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி பெட்ரோலு, டீசலு, எல்பிஜி, ஏவியேஷன், டர்பைன் ஃபியூயலு, கெரோசின் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது ஃபியூயல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பெட்ரோல் பங்க் தான். அடுத்தது இவங்க பெட்ரோ கெமிக்கலும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பைப் லைன்ஸ் இருக்கு, குடாயில் பைப் லைன் இருக்கு, பெட்ரோலியம் ப்ராடக்ட் பைப் லைன் இவங்க கிட்ட இருக்கு, நேச்சுரல் கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இவங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேச்சுரல் கேஸ் அண்ட் ரெனியூபிள் எனர்ஜில இவங்க வந்து இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வாங்குவோம். அது வந்து இந்தியன் கேஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வீட்டில் நம்ம குக் பண்ணுறதுக்கு தேவையான கேஸை இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசலில் இருந்து ஈவிக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஈவிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ எப்படி இவங்க வந்து பெட்ரோல் பங்க்லாம் வச்சிருக்காங்களோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவி ஸ்டேஷனாக இவங்க வந்து மாற்றிடுவாங்க. கண்டிப்பாக அதை பற்றி இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு தான் வந்து இருப்பாங்க. கரண்ட் ப்ரைஸ் 139 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 91% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 1,99,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 4.72 வந்து இருக்காங்க. புக் வேல்யூ 155. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் புக் வேல்யூ விட கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 5% இருக்கு. ஆர்ஓசி 18%, ஆர்ஓஇ 20%, ஆர்ஓஐசி 32%, ஓபி வந்து 9.82% வந்து இருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 257 வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்தவரைக்கும் இன்டென்சிக் வேல்யூ விட கம்மியாக தான் இருக்கு, புக் வேல்யூ கம்மியாக தான் இருக்கு. பிஜி ரேஷியோ 0.08 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.60 இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.92 வந்து இருக்காங்க. இவங்களோட சிஏஜிஆர் வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்துல சேல்ஸ் growth 9% வந்து இருக்கு. ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 14% இருக்கு. இது ரெண்டுமே வந்து கம்பெனியோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth இது ஓரளவுக்கு இப்படி தான் நார்மலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து பெட்ரோ பிஸ்னஸில் இருக்கனால இவங்களோட growth அப்படிங்கிறது இதே மாதிரி தான் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 8%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க இந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 8% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ப்ளஸ் ஒரு 5% நம்ம டிவிடெண்ட் ஈல்டு எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 13% ரிட்டர்ன் இந்த கம்பெனி வந்து கொடுத்துட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 16% வந்து இருக்கு. சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்களோட டிவிடெண்ட் வந்து பார்த்தரலாம். வருஷத்துக்கு இவங்க 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் மாதம், டிசம்பர் மாதம் 2025 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவே 2026 மார்ச் மாதம் ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் வந்து இது வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் ஆகஸ்ட்ல டிசம்பர் மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா இவங்க போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து தருவாங்க. கிட்டத்தட்ட 1999 இப்போ வரைக்கும் பார்க்கும்போது 6 தடவைக்கு மேலே போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2022 ஒரு தடவை போனஸ் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 2018 கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி 2016 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 வருஷத்தில் வந்து பார்க்கும்போது 3 தடவை இவங்க போனஸ் கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2-3 வருஷத்துக்குள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிம்பிளான ஒரு கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1999 ஒருத்தங்க முதலீடு பண்ணுறதா வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போ 1 லட்ச ரூபா வச்சு 3333 ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 தடவை வந்து போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த போனஸ்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வாங்கின அந்த 3333 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸுக்கு அப்புறம் 1,19,988 ஷேராக வந்து மாறி இருக்கும். வாங்கினது வெறும் 3333 தான். ஆனால் இந்த போனஸ்லாம்
சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1,19,988 ஷேராக இருக்கும். இப்போ கரண்ட் ப்ரைஸ் 194 ஷேர் வச்சுக்கிட்டா கூட டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1.73 கோடிக்கான வேல்யூக்கான ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இந்த போனஸ்லாம் ஒரு கம்பெனி கொடுத்தாங்கன்னா அதோட பவர். இதனால தான் நம்மளது பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் சூப்பரான ஒரு கம்பெனி இருந்தால் ஜஸ்ட் நம்ம வாங்கிட்டு சும்மா இருந்தாவே போதும், டிவிடெண்ட்டும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும், ஸ்டாக்கோட அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐஓசியை ஒருத்தர் வாங்குறதா வந்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 45 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதே 1 லட்ச ரூபாய் ஒருத்தவங்க வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2222 ஷேர் வந்து வாங்கியிருப்பாங்க. இந்த 2006க்கு அப்புறம் 2009, 2016, 2018 அண்ட் 2022 போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க 4 தடவை. கிட்டத்தட்ட ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஷேராக மாறி இருக்கும். அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த 2222 ஷேரு 26,664 ஷேராக வந்து மாறி இருக்கும். இப்போதைக்கு டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 8 ரூபாய் 25 பைசா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போனா ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் 25 பைசா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிவிடெண்ட் ஆகி வந்துடும். அப்போ டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த 26,664 ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.2 லட்சம் ரூபாய் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். அதாவது நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் என்னமோ 1 லட்சம் தான். ஆனால் இப்போ நமக்கு டிவிடெண்டே வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம முதலீடு பண்ண அமௌண்ட்டை விட 220% அதிகமாக நம்மளுக்கு டிவிடெண்டாகவே வந்துகிட்டு இருக்கு. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37 லட்சத்துக்கு மேலே வந்து இருக்கும். இதாங்க லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணுறதோட ஒரு பவர். இதனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லாங் டேர்முக்கு ஒரு கம்பெனி வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்க்கலாங்க. இதுக்கப்புறம் இப்போ இந்த ஐஓசி வந்து போனஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், இப்போ நம்ம பெட்ரோல் டீசல்லேருந்து நம்ம ஈவிக்கு மாறிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு இவங்களும் அப்படியே ஈவி ஸ்டேஷன்லாம் கொண்டு வந்துருவாங்க. அடுத்தது ஐடிசி லிமிடெட். இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டாங்க. கிட்டத்தட்ட 530 வரைக்கும் மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் கீழே போய்கிட்டே தான் இருக்குது. புது 52 வீக் லோவை தாண்டி கீழே போயிட்டு இருக்கு. 288 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஷேருக்கு 8 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தாங்க மே 27ஆம் தேதி. அந்த டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கீழே போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ 8 ரூபாய் டிவிடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு கீழே போனனால இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 2 தடவை இவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, பிப்ரவரி அண்ட் மே. இதுக்கு அடுத்த டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பிப்ரவரி அண்ட் மே வரது தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன இந்த கம்பெனி எல்லாரும் சொல்கிற மாதிரி சூப்பரான ஒரு கம்பெனி தான். ஆனால் என்ன இவங்களோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் ஹையில் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்போ நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ஹையில் வாங்கிட்டோம்னா லோ போகுதா போயிட்டே இருக்கு. நம்மகிட்ட காசு இருந்தால் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ண போகிறோம், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணாவே போதும். அதுவும் இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே போச்சுன்னா 4-5 வருஷத்துக்கு மேலே வராது. அதனால் இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் ஹையில் வாங்கினதான் பெரிய தப்பு. ஏன்னா எல்லாரும் வாங்குறாங்க, ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் வாங்கினாங்க. அப்படி வாங்கினதான் தப்பு. பார்க்கலாங்க, கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுவோம். வாங்கினது வாங்கிட்டோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். ஆனால் இவங்களோட க்ரோத், பிஸ்னஸ் க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்குது. அடுத்தது இன்னைக்கு ஐடி செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. HCL டெக்னாலஜிஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவாக இருந்தாங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 26% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த TCS வந்து பார்த்தீங்கன்னா 0.47% பாசிட்டிவ். டெக் மஹிந்திரா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவாக இருந்தாங்க. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 2% பாசிட்டிவ். அதாவது இன்னைக்கு ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் ஐடி இண்டெக்ஸ் எல்லாமே ரொம்ப கீழே தான் இருக்குது. இதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். இதனால தான் தொடர்ந்து இப்போ ஐடி செக்டரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெம்பரவரியாக ஏதாவது ஒரு செக்டருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் ரொம்ப கீழே போணுச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அதனால இப்போதைக்கு ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பில் தான் வந்து இருக்குது. நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த கம்பெனிலாம் நல்லா இருக்கோ அதை நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கலாம். மிஸ் பண்ணிட வேண்டாம். சவுத் இந்தியன் பேங்க்கு, இந்த பேங்க்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த பேங்க்கை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். பேங்க்கோட பிஸ்னஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சனால நம்ம டேரக்டாக ரேஷியோ வந்து பார்க்கலாம். கரண்ட் ப்ரைஸ் 41 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 340% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சூப்பரான ஒரு ரிட்டர்னு. மார்க்கெட் கேப்பு 10,892 ரூபாய்க்கு மேலே இருக்குது. மீன்ஸ் அது வந்து கோடி 10,892 கோடி. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 7.50 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. புக் வேல்யூ 43 ரூபாய் 60 பைசா. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் புக் வேல்யூக்கும் இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 0.94%, ROC 6.42%, ROI 13.5%, ROIC 6.42%. OPM வந்து பார்த்தீங்கன்னா 64.6% வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.32 இருக்காங்க. டெப்டி ஈக்விட்டி 11.2 இருக்காங்க. இவங்க பேங்க் அப்படிங்கிறனால இவங்க டெப்டி ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.97 வந்து இருக்காங்க.
ஓவரால் இந்த ரேஷியோ பார்க்கும்போது ரேஷியோ அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் 5 வருஷத்துல நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு 52 வீக் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹை போனாங்க, அதுக்கப்புறம் நல்ல ஒரு லோ போனாங்க, மறுபடியும் கொரோனா வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஹை வந்திருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்த்தா கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இதே மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். மேபி ப்ராஃபிட் எங்கேயாவது கம்மியானுச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதில் இப்போ வந்து பாசிட்டிவாக பார்க்குறது என்னன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. மார்ச் 2026 இந்த குவார்ட்டரில் எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 24.21% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12.75%. ரீட்டைல் பீப்புள்கிட்ட 63% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் 65% இருந்தது. இப்போ 2% வந்து கம்மியாக இருக்குது. அதை நம்ம எஃப்ஐ வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக வந்து இருக்கும். இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போது கீழே வந்துச்சுன்னா ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும். அடுத்தது CDSL சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டரி சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பற்றியும் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1257 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2000 பக்கத்தில் இருந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1257 ரூபாய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போன தடவை இவங்க ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க. அதனால தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போனுச்சு. மறுபடியும் மார்க்கெட் கீழே போனாலையும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருந்தது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 52 வீக் லோ பக்கத்தில் தான் இருக்கு. இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். பார்க்கலாம் மறுபடியும் அந்த 1000 ரூபாய் போய் டச் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் போகுமா என்னன்னு தெரியல. இல்லை இதோட 52 வீக் லோ அப்படிங்கிறது 1116 ரூபாய் வந்து இருக்கு. அப்படி போனால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் நானும் இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். மார்க்கெட் கேப் 26,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 57, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 41 இருக்குது. புக் வேல்யூ 93.80, டிவிடெண்ட் yield 0.9%, ROC 32%, ROE 24%, ROIC 37%. ஓபி வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 685 ரூபாய் இருக்குது. பிஜி ரேஷியோ 3 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டிப்டி ஈக்விட்டி 0, உங்களுக்கு கடன் கிடையாது. ப்ரெஷ் புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது 13.4 வந்து இருக்காங்க. இவங்களோட CAGR நம்ம எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் கொடுத்து 27%, ப்ராஃபிட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட் 5 வருஷத்தில் 21%. லாஸ்ட் 5 வருஷமாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வருஷம் 21% இன்க்ரீஸ் ஆகிட்டு ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29% வந்து இருக்குது. என்ன இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு வருஷத்தில் சேல்ஸ் கொடுத்து ப்ராஃபிட் கொடுத்து வந்து அடி வாங்கியிருக்கு. அதுக்கு ஈக்குவலாக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பார்க்கலாம் இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். அடுத்த தடவை அவங்க ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ கீழே இருந்து மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வாய்ப்பு தாங்க. ஏன்னா சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. இதுக்கு ஆப்போசிட் NSDL இருக்காங்க. ஆனால் NSDL CDSLோட இவங்களோட ப்ராஃபிட் குரோத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு தான். பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கீழே வரட்டும். அதுக்காக தாங்க நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை மார்க்கெட்டு மறுபடியும் ரிவர்ஸாகவே இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ அண்ட் சிகரெட் பிஸ்னஸ் தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14% சிகரெட்டோட மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட தான் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. இவங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்ல்போரோ பிராண்டு இருக்குது. இவங்களோட பிராண்டு தான் மார்ல்போரோ. இவங்களுக்கான பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டொபாக்கோல இருந்தால் 93% வந்து போயிட்டுருக்கு. டொமஸ்டிக்கில் ஓவரலாக 70%, இன்டர்நேஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 கண்ட்ரிக்கு மேலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பிராண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முன்ன சொன்ன மாதிரி மார்ல்போரோ இவங்களோட பிராண்டு தான். அதுக்கு அடுத்தது ஒரிஜினல்ஸு, ஜெய்சல்மர், ஸ்டெல்லர், பிளாக் ஜாக் எல்லாமே இவங்களோட பிராண்டு தான். இவங்க ரீட்டைல் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட ஓன் ஸ்டோர் இருக்குது. 24/7 பிராண்டு அப்படிங்கிறது இவங்களோட ஸ்டோர் தான். அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 150 ஸ்டோருக்கு மேலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருப்பாங்க. அது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. டேக்ஸு கவர்மெண்ட் அதிகமாக்கினாங்கன்னா இவங்களோட ப்ரைஸ் வந்து அதிகமாக்குவாங்க. என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் அடிக்ஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. அதாவது ஒரு தடவை ஒருத்தர் வந்து சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் சிகரெட் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இவங்களோட ப்ராடக்ட்டு ஒருத்தர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கடைசிக்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 2304 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 670% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 35,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 23 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 15 இருக்குது. புக் வேல்யூ 398, டிவிடெண்ட் yield 1% இருக்குது. ROC 32%, ROE 26%, ROIC 44%, OPM 24% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 1565 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.63, டெப்ட் ஈக்விட்டி 0.04 வந்து இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 5.81 வந்து இருக்காங்க.
ஓவராலாக இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரேஷியோ. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2015 சேல்ஸ் 2586 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 183 கோடியாக இருந்திருக்கு. அதுக்கடுத்து 2016-17 இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அப்படியே கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. இப்போதைக்கு லாஸ்ட் 5 வருஷத்தில் சூப்பரான ஒரு க்ரோத்தில் வந்து இருக்காங்க. மார்ச் 2026 சேல்ஸ் 6391 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 1526 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. இன்னொன்று முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் இந்த மார்ச் 2026 வந்து அதிகமாக இருக்குது. எந்த ஒரு கம்பெனி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் அதிகமாகிட்டு இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 10%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 26% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 23%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் கொடுத்த முதலீடு பண்ணதை கூட வருஷம் 23% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இப்போ நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20%க்கு மேலே இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 72%க்கு மேலேயும், எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 7.91%, டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா 3.28% வந்து இருக்குது. ரீட்டைல் பீப்புள்கிட்ட 16.20% வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. எஃப்ஐடி வந்து 2 பேருமே இருக்காங்க, ஆனால் அதிக அளவுக்கு இல்லை. டிவிடெண்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 2 தடவை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆகஸ்ட் மாதம், நவம்பர் மாதம். 2025 ஆகஸ்ட் மாதம் ஒரு ஷேருக்கு 60 ரூபாவும், நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 17 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. போனஸை பொறுத்த வரைக்கும் 2025 ஒரு தடவை வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க. 2:1, ஒரு ஷேருக்கு 2 ஷேர் அவங்க போனஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாக்கோட ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் 10 ரூபாய் அந்த ஃபேஸ் வேலையை 2 ரூபாய்க்கு மாற்றுறாங்க. அது ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஷேராக வந்து மாறி இருக்கும் 2014. என்ன சூப்பரான ஒரு கம்பெனிங்க. இது வந்து ஹியூமன் அடிக்ஷனால் நம்ம ஒரு தடவை வந்து இதுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி கடைசி வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் டேர்மில் சூப்பரான ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போங்க. இன்றைக்கி வீக்கெண்டு நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. அடுத்த வாரம் பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.